வீட்டில் எந்த மூலையில் கல் உப்பு இருக்க வேண்டும்? ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இது வந்து உதாரணத்திற்கு ஒரு கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. மேற்கு, வடக்கு, தெற்கு. வடகிழக்கு ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். ஒருவேளை நீங்கள் வந்து கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலையிலே நீங்கள் பூஜை அறை வச்சு கட்டுறீங்க, அதுக்கப்புறம் தான் ஹால் போடுறோம், இது பார்க்கிங் போடுறோம், இது வந்து படியை போட்டு கிச்சன் கம் டைனிங்லாம் வைக்கிறோம், இது பெட்ரூமாக வைக்கிறோம், ஒரு டாய்லெட்டை போட்டுக்கிறோம். இந்த பூஜை அறை உள்ளுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ அல்லது கண்ணாடி டப்பாவிலையோ கண்டிப்பாக உப்பு வைங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு வைங்க. எங்கள் அலுவலகத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உப்பு வச்சு ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சுக்குவோம். வாரத்துக்கு ஒரு தடவை இது மாற்றும் போது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கல் உப்பு வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து குளிக்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை அன்று அவசியமாக குளிக்கும்போது சேர்த்துக்கோங்க. உங்கள் மேலே யாராச்சும் கோவப்பட்டு தான் கொஞ்சோண்டு உப்பு மனசுக்குள்ளே அப்படி வேண்டிக்கிட்டு அதை தண்ணிக்குள்ளே போட்டு குளிக்கும்போது உங்கள் மேலே யாரோ கோவப்படுறவங்க கோபம் நீங்கும், செய்வினையும் நீங்கும். கல் உப்புங்கிறது மகாலட்சுமி ஸ்வரூபம். யார் வீட்டிலெல்லாம் கல் உப்பு ஒரு டப்பாவில் இருக்கோ அவங்க வீட்டில் காசு இருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 கல் உப்பு வந்து ஒரு சின்ன பேப்பரில் மடைச்சி ஒரு பர்ஸில் வச்சுக்கிட்டோம்னா காசு பணம் வரும். வணக்கம்.